எனது பேர் ரெட்னுடைய ரோஜந்திராசா. நான் கள்ளப்பாடு வடக்கை சேர்ந்த வசித்து வருகின்றேன். எனது சித்திவினார் சங்கத்து தலைவராக இருக்கின்றேன். இந்த வட்டுவால் பாலத்தை எடுத்தவரை நாங்கள் எத்தனையோ தரம் டிசிடி மீட்டிங்ல இருந்து கடந்த ஆட்சி காலங்கள்ல இருந்து கடந்த அமைச்சர்ல இருந்து சகல பேரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாலத்தை திருத்தி தருமாறு, பாலத்தை புனரமைச்சு தருமாறுன்னு சொல்லி வருவார்கள், அதை பார்ப்பார்கள், அப்படியே போயிடுவார்கள். இதுதான் இந்த கடந்த காலங்களிலே எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. எங்களோட வாழ்வாரமும் எங்களோட பயணிக்கிறது, நாங்கள் தொடர்ந்து இதை பயணித்து கொண்டு போறதும் இதுதான். சில ஒவ்வொரு மார்கழி மாதங்கள்லையும் இந்த பயணத்தடை வருகின்றது. இந்த போன மார்கழியில கூட ஒருத்தர் பாலத்துக்குள்ள விழுந்து பெரிய இதாகுனது. அப்படியே இந்த காலங்கள் தொடர்ந்து கொண்டே வந்த வழிய இப்ப எங்களோட ஆட்சி வந்து எம்பிபி ஆட்சி வந்து எங்களுக்கு குறுகிய காலத்திலேயே 3 மாதத்துக்குள்ளேயே இந்த பாலத்தை எங்களுக்கு புனரமைச்சு தாரன்றது மிகவும் எங்கள் இந்த முல்லை மக்கள் அனைத்து இலங்கையில அனைத்து உள்ள மக்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கிறது. அதனால நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவிக்கின்றோம், மிகவும் உற்சாகத்தோடு இருக்கின்றோம். இந்த பாலத்தை எங்களுக்கு புனரமைச்சு தாரதுக்கும் புனரமைச்சு தந்த இது தருவார் என்று சொல்லி வாக்குறுதியை கொடுத்ததுக்கும் நாங்கள் இனியிலேருந்து ஒரு வரவேற்பை தெரிவிக்கின்றோம். ராசலிங்கம் சந்திரலிங்கம் கள்ளப்பாடு வடக்கு கிராமம். வட்டுவால் பாலம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால போட்டது. இங்க பழையடைஞ்சிருக்கு. செய்து தந்தால் மிகப்பெரிய ஒரு நன்றியா இருக்கும். என்னன்னு சொன்னா இந்த மக்களுக்கு தண்ணி பிரதேசத்திலேருந்து யாழ்ப்பாணம் போராக்களுக்கும் யாழ்ப்பாணத்திலேருந்து திருவண்ணாமலை போராக்களுக்கும் இந்த பாலம் வந்து மிக முக்கியமானது. அதோட வன்னி பிராந்தியத்தின் ஒரு பெரிய கேந்திர முக்கியத்துவம் அந்த பாலம் நிச்சயமா ஜனாதிபதி அவர்கள் செய்து தந்தால் இந்த மக்கள் அனைவருக்கும் பெரிய ஒரு உதவியா இருக்கு. இதுக்கான மக்களின் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். பேர் மார்க்குட ஜெயசோசன், நான் பண்ணாங்குளம். இந்த வட்டுவால் பாலம் வந்து நாங்கள் யுத்தத்துக்கு முற்பாடும் இப்படித்தான், யுத்தத்துக்கு பிற்பாடும் இப்படித்தான். இதுவரை காலமும் நிறைய அரசியல் கட்சிகள் இருந்தது. இந்த பாலத்தை பற்றி நாங்கள் கலைச்சா இந்த செய்கிறோம் அந்த செய்கிறோம் வந்து பார்க்கறதும் என்றதும் ஒரு எலெக்ஷன் வரைக்கும் சொல்றது நாங்கள் இதைத்தான் செய்வோம் இதன்றுவோம் ஒரு கதை ஒன்று போட்டு எங்களை வாக்களை பெற்றுட்டு பேசாம விட்டு போயிடுறது. ஆனா இப்ப நாங்கள் பார்க்க போனா இப்ப இந்த அனுர சாநாயக்கா ஜனாதிபதி வந்த பிறகுதான் இந்த பாலத்தை நாங்கள் தான் தந்த காலத்துக்கு செய்து முடிக்கிறோம்னு சொல்லி வந்து இறங்கியிருக்கார். அது எங்களோட மக்கள் பெருமையா சந்தோஷப்படுகின்றார்கள். இந்த பாலத்தை இதோட 2-3 தடவை வந்து எங்களுடைய இப்ப அனுர சாநாயக்கா ஜனாதிபதி ஆட்சியின் கீழே இப்ப 2-3 பார்வையிட்டிருக்கிறோம். இப்ப வந்திருக்கிறோம், அதை செய்ய போய் வந்திருக்கோம். நாங்கள் நம்புறோம், ஆனால் மிக விரைவில் செய்து முடிப்பீங்கள் நாங்கள் நம்புறோம். இதற்கு அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம், நான் புஷ்பராஜ் நிரோஷனா, முல்லைத்தீவு மாவட்டத்துல செல்வபுரம் என்ற இடத்துல வசிக்கிறேன். எங்களோட முல்லைத்தீவு மாவட்டத்தின் மிக முக்கிய விடயமானது வந்து இந்த வட்டுவாகல் பாலம். பல காலமாக எங்களுடைய தேவைப்பாடுகள் ஒன்றாக இருந்து வந்தது. இந்த வட்டுவாகல் பால பிரச்சனை ஒன்று எங்களுடைய தேவைகளில் ஒன்றாக இருந்து வந்தது. இது கடந்து வந்த அரசியல் காலங்கள்ல பல அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் கொண்டு நடத்தப்பட்ட போதும் இன்றைக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்துல வந்து இன்றைய வரவு செலவு திட்டத்துல இதுக்கான 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு நடந்திருக்குது. இதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எங்களுடைய பாடத்தின் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி ஒதுக்கீட்டை நமக்கு ஒதுக்கி தந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைப்புகளுக்கும் நாங்கள் மனப்பூர்வமான எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விரைவில் இதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்றும் நம்புகின்றோம். எனது பெயர் KR நிக்சன், முல்லைப்பட்டணம், முல்லைத்தீவு. நமது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்துல இந்த ஆட்சியை நாங்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்து ஜனாதிபதியை தேர்வு செய்து அதற்கு பிற்பாடு பொது தேர்தலில் அதிக கூடிய ஆசனங்களை பெற்று ஆட்சிக்கு கொண்டு பிற்பாடு மக்களின் முல்லைத்தீவு வேண்டுகோளாக இந்த வட்டுவால் பாலத்தை புனரமைக்க வேண்டும் என்றால் ஒரே நோக்காக மக்கள் முன்வைத்தனர். அந்த நோக்கத்தை இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழே 1000 மில்லியன் ரூபாய் காசு ஒதுக்கி எங்களுக்கு இந்த புனரமைப்பு புதிய பாலத்தை அமைப்பதற்காக ஜனாதிபதி தோழர் அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அவருக்கு நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த முல்லைத்தீவு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அபிவிருத்தி பணிகள் எல்லாவற்றையும் அவர் செய்து தர வேண்டும் என்று இந்த வேளையில கேட்டுக்கொள்வதோடு எங்களோட பயணத்தில எல்லா மக்களும் ஒன்று திரண்டு இந்த ஜனாதிபதியுடைய கட்சியை பலப்படுத்தி வருகிற காலங்களில நாங்கள் ஒரே சக்தியாக நின்று ஒரே குடையின் கீழ் என்று பயணிப்போம் என்றும்
என்னுடைய பாடுபடுகின்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றேன். வணக்கம். நான் முள்ளிவாய்க்கால் கிழக்கு நிரந்தர முகவரியை சேர்ந்த அழகையா ரவிச்சந்திரன் கபிலன் என்பவர். இந்த பாலம் சம்பந்தமாக இப்போது ஆட்சியில் இருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதன் காரணம் என்னென்று சொன்னால், பல ஆண்டுகளாக இந்த பாலத்தை திருத்தி அமைப்பதற்கோ அல்லது புதிதாக அமைத்து தருவதற்கோ பல கட்சிகள் வந்தும் முடியாம போன ஒரு விடயத்தை குறிப்பிட்ட சில காலங்கள், மாச காலங்களுக்குள் இந்த பாலத்தின் வேலைகளை திருத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த வீதியால் யாழ் மாவட்டம் முக்கியமான மருத்துவ சில தேவைகளுக்காக பிரயாணம் செய்கின்ற ஊர்திகள் கூட சில நேரங்களில் இதில் தரப்பட்டு நின்று அந்த மருத்துவ தேவைக்கு போன நோயாளிகள் கூட இறக்கின்ற சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்களின் இந்த நடவடிக்கையால் இப்படியான உயிர் சேதங்கள், வீதி விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் என்பதனை இந்த கிராமத்து, இந்த மாவட்டத்து மக்களாகிய நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் கட்சி தோழர்களுக்கும் தெரிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் அன்னலிங்க சண்முகலிங்கம். வட்டுவால் பூர்வீகமாக வசித்து வருகிறேன். நான் சமூக மேம்பாட்டு திட்டங்களையும் கொண்டெடுத்து வருகின்றேன். ஆகவே இந்த இலங்கையில் முக்கியமான பிரதமான வீதியான பாலம் வட்டுவாகல் பாலம். இந்த வட்டுவாகல் பாலத்தில் அண்ம காலங்களில் யுத்தங்களில் இருந்து, இந்த சுனாமிகளில் இருந்து இன்றைய வரைக்கும் இந்த பாலம் முழுமையான இதில் இல்லை, போக முடியாத உடைவுகள் ஏற்படுத்தி இந்த மாறி காலங்களுக்குள்ள வாகனங்கள் இடைஞ்சல்கள் நெருக்கடிகளிலும் அதையும் அண்டி அவதானித்து கொண்டு இப்போது இந்த ஜெனரேஷனுக்குள்ள ஒதுக்கப்பட்டிருக்கு 1000 மில்லி நிதியை தேசிய மக்கள் சக்தியால வரப்பிரகாரமா இது கிடைக்கப்பட்டிருக்கு. இதனூடாக முன்பு இந்த டிசிசி மீட்டிகள், இங்கே உள்ள பிரதிநிதிகள், அது ஆய்வுகள் செய்யப்பட்டு இந்த சக்தி தேசிய சக்திகளால ஒன்றுபடுத்தி வரப்பட்டிருக்கு. உண்மையாக ஒரு இலங்கையில மற்ற மாவட்டங்களுக்குள்ள நடைபெற்ற இந்த கட்டுமான பணிகள் இதுவரை காலத்துக்கும் இன்றைக்கு வந்ததை பூர்வீகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அது விரைவாக வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பேர் கனிஷ்டனா முள்ளிவாய்க்காலில் வசிக்கிறேன். வட்டுவால் பாலத்துக்கு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினதை நினைச்சு சந்தோஷம். முதலாவது விஷயம். ஏன் இந்த பாலம் எங்களுக்கு முக்கியம்னு சொன்னா, முல்லைத்தீவையும் அங்கால இருக்கிற நிலப்பரப்பையும் இணைக்கிற ஒரு பாலமா இந்த வட்டுவால் பாலம் இருக்குது. இந்த பாலத்துல நாங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இந்த பாலம் ஒரு வெள்ளப்பெருக்கில் இந்த பாலம் அடிச்சு செல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2-3 வருஷமா பயந்து கொண்டு இருந்த விஷயம். அடிச்சு செல்லப்பட்டிருந்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போக வேண்டியது உண்டு. 30-40 கிலோமீட்டர் கேப்பாப்புலவு பாதையால போகணும். ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த பாதையால போயிடாது. மாங்குளம் போய் கிளிநொச்சி போய் அங்காலதான் யாழ்ப்பாணம் மண்டாலும் சரி வேறு இடங்கள் இருந்தாலும் போக வேண்டியதாக இருந்தது. அப்ப இந்த பாலம் இங்க இருந்து நாங்கள் இதுக்காக எந்த விஷயத்துக்கு இங்க வரதா இருந்தால், முல்லைத்தீவா இருக்கட்டும், இல்லாட்டி முல்லைத்தீவுல இருந்து எந்த ஒரு அவசரத்துக்கு நாங்கள் வெளியூர்களுக்கு போறதா இருந்தாலும் இந்த பாலம் ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதையா இருந்தது. இவ்வளவு காலமும் இது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காம இருந்த காலத்திலையும் இப்ப இதை முழுமைப்படுத்தி இதுக்கு ஒரு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இந்த பாலத்தை செய்யறதுக்கு முன்வந்திருக்கிறத நினைச்சு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலேயே கர்ப்பிணி தாய்மார், நிறைய அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார்களா இருக்கட்டும், நிறைய பேர் இதுல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. போன வருஷம் எல்லாம் வெள்ளத்துல ஒரு அக்காவெல்லாம் அடித்து செல்லப்பட்டோம் அம்மோடி சைக்கிள் எல்லாம். அப்ப அப்படியான நிறைய சம்பவங்கள் இந்த பாலத்தில் நடந்திருக்கு. தண்ணி மாறி காலங்கள்ல தண்ணி முழங்காலுக்கு மேல கூட பாயக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தது. இப்ப இந்த காலங்கள் இதெல்லாம் மாறுமான ஒரு சந்தர்ப்பம் இந்த பாலம் அமைக்கப்படுறதால கிடைக்கும். அதை முன்னிட்டு முக்கியமா நாங்கள் முள்ளிவாய்க்கால் தனிப்பட்ட ஒரு பிரதேசம், டவுன் சைட் ஒன்றுமே இல்லை. ஒரு தேதனி கடையோ இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப்போ எதுவுமே இல்லை. அப்ப அந்த இது எல்லாத்தையும் நாங்கள் முல்லைத்தீவுக்கு வரோம் அல்லது புதுக்குடியிருப்பு போவோம். புதுக்குடியிருப்பு எங்களுக்கு தூரமாக இடம். முல்லைத்தீவு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கிறபடியா கூடுதலாக நாங்கள் இங்கே தான் வர்றதுக்கு விரும்புகிறோம். இப்போ நான் கடைக்கு தான் போய்கொண்டிருக்கோம். அப்ப இங்க வர்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற இந்த வழியை முள்ளிவாய்க்கால் பேச மக்கள் சார்பில் முக்கியமான ஒரு பாலமாகவும் பாதையாகவும் இருக்கிறபடியா இந்த உதவி திட்டத்தை செய்ததுக்காக அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவிக்கும். வேதாரண்யம் பிள்ளை சிலாவத்த முல்லைத்தீவு. நான் முல்லைத்தீவு மாவட்டத்திலே 23 வருஷமாக மீனவ சங்கத்தின் ஒரு தலைவராகவும் சமாயத்தின் ஒரு பிரதிநிதியாகவும் வந்திருக்கிறேன். இந்த 23-25 வருஷ காலத்திலே
இந்த வட்டுவால் பாலத்தை பற்றிய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதன் அபிவிருத்தியை பற்றி இங்கே வந்த அனைத்து அரசியல் சார்ந்தவர்களும் இதுக்கான விடயத்தை முன்னெடுப்பார்கள். ஆனால் இதுவரை காலமும் எந்தவித நிறைவேற்றும் முடியாமலே தொடர்ந்து கொண்டே சென்றதை தவிர இந்த பாலத்துக்கான நிம்மதி மக்களின் வாழ்வாதாரம் இதில் எல்லாமே தங்கியிருக்கு என்பதை ஒரு அரசியல்வாதியாவது சிந்திக்கவில்லை. இதில் முக்கியமாக என்ன இருக்கின்றது என்றால், இந்த வாழ்வாதாரமானது இந்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்து மற்றது இந்த மீனவ சமுதாயத்தின் அனைத்து தேவைகளும் இந்த பாலத்தினூடாகவே நடைபெற இருந்தது. ஆனால் சில காலங்களில் இந்த பாலத்தின் ஊடாக செல்ல முடியாமல் நாங்கள் மிகவும் அவதப்பட்டிருக்கின்றோம். இந்த அவசர கால பிரச்சனையின் போது கூடி நாங்கள் நீண்ட பயணம் செல்ல வேண்டி இருந்த காரணங்களும் இந்த வட்டுவால் பாலத்திற்கு ஒரு முதல் விடயம். இந்த நிலையிலே எமது மக்கள் இந்த வாழ்வாதாரம் மேலோங்குவதற்காக நாங்கள் இந்த நடைபெற்ற தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில், அடுத்து வந்த பொது தேர்தலிலும் நாங்கள் முன்மாதிரியான என்று இது உழைத்ததன் காரணமாக எமது ஜனாதிபதி அவர்கள் எமது பிரதிநிதிகள் இங்கே சென்ற பிரதிநிதிகளின் வேண்டுகோளுக்கிணங்க அவர்கள் எடுத்த முயற்சியின் பயனாக எமக்கு இந்த வட்டுவால் பாலத்துக்கான நிதியை ஒதுக்கி தந்திருக்கின்றார். இந்த நிதியின் மூலம் எமது வாழ்வாதாரம் உதரும் என்றது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் எதிர்காலத்திலே இந்த கூடிய காலத்திலே இந்த புலனமைப்பானது நடைபெற்று முடிந்தால் இது மக்களின் வாழ்வாதாரமும் முல்லை மாவட்டத்தின் எதிர்காலமும் இதிலே தங்கி இருக்கிறது என்பதை கூறி வைக்கின்றேன். வட்டுவால் பாலம் எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து இந்த வட்டுவால் பாலம் இந்த அளவிலேயே தான் இருக்கு. இதுல எத்தனையோ அரசியல்வாதிகள் தான் இதுல கூடுதலா போய் வராங்க. அப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு இது தெரியலையா, இந்த பாலம், இதுல ஒரு பாலம் இருக்கு, இந்த பாலத்தை கட்டணும் சொல்லி. இப்ப என்னன்னு கேட்டா 67, 68 நாள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா பொறுப்பேற்று அந்த வரவு செலவு திட்டத்துல இந்த பாலத்துக்கான முதல் இந்த பாலத்தை கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிற இத்தனை அரசியல்வாதியும் இந்த நாட்டுல தானே இருந்தவங்க, இந்த மக்கள் இந்த வரி பணத்தை எடுத்தவங்க தானே. அவரால் செய்ய முடிஞ்சது இவங்களால ஏன் செய்ய முடியல? இத்தனை அரசியல்வாதிகளை, இத்தனை ஜனாதிபதியாலே ஏன் செய்ய முடியல? செய்திருக்கலாம், ஏன் செய்யல? இவங்களே பிரிச்சு எடுக்கிறதுக்கு அந்த காசை சண்டை பிடிக்கிறது. அந்த அரசியல்வாதி இங்க உள்ளுக்கு வரக்கூடாது, இவன் அங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது, அந்த அரசியல்வாதிகளே இவங்க சண்டை பிடிச்சு நாட்டை நாசமாக்குனதுதான். இனி சரி, நல்ல ஒரு அபிவிருத்தி வரணும், நல்ல ஒரு நாடா வரணும். இந்த அனுரகுமார திசாநாயகாவுக்கு எல்லா மக்களுமே சேர்ந்து அணிதிரண்டு நல்ல ஒரு அடவன் கொடியும் திரண்டால் முடுக்கின்ற மாதிரி அவருக்கு பின்னாலேயே பயணம் செய்து இந்த பாலத்தை நல்ல ஒரு புனரமைச்சு, இந்த பாலத்துக்களால தான் இத்தனாயிரம் வாகனம் போகுது, இத்தனாயிரம் மக்கள் போகுது. இது முழு பேருக்குமே தெரியும். இந்த பாலம் பாரவன் எல்லாம் இந்த பாலத்தை காட்டி அரசியல் செய்து இந்த காசை வேண்டி அவன் பேங்க்ல போட்டதான் மிச்சம். காணிகள் எடுத்திருக்கான், அப்சியார் பில்டிங்கள் கட்டியிருக்கான். ஆனா பாமர மக்கள் இன்றைக்கும் பாமரையா தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வீடு இல்ல, இருக்கு படுக்கிறதுக்கு கட்டில் இல்லை. ஆனா அவங்க ஏசி ரூம், ஏசி வீடு, மாடி வீடு சகலத்தையும் அமைச்சு இந்த மக்களோட வரி பணத்திலையும் மக்களோட காசுலையும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இனி ஒரு காலம் கட்டம் இந்த நாட்டுல நடக்கக்கூடாது. எங்கட ஜனாதிபதி பாருங்க, கொஞ்சம் குறுகிய பாராளுமன்ற உறுப்பினர்மார்களை வச்சு எவ்வளவு இன்றைக்கு பாருங்க 67 நாட்டுக்கு 68 நாளுக்குள்ளேயும் எவ்வளத்தையும் செய்து முடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. சரியா? எங்களுக்கு அதுதான் முக்கியமா தேவை. எங்களுக்கு எந்த விதமான இந்த லஞ்சம் ஊழல் அதெல்லாம் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு தேவையில்லை. நல்ல ஊழலற்ற அரசாங்கம் ஒன்று எங்களுக்கு வந்திருக்கு. அதே எங்களுக்கு காணும். இந்த மக்களை நல்லபடியா வழி நடத்தணும் என்று கேட்டு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனுரகுமார திசாநாயகிடம் கேட்டுக்கொள்கிறேன்.